ஒரு 2 நாட்களா பார்க்குறோம். அ பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து அவர் கட்சியிலிருந்து மிகவும் ஓரங்கட்டப்படுகிறார். அவரை எதுவும் கலந்து ஆலோசிப்பதில்லை. அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. அப்படின்லாம் வந்து ஒரு மிக பரபரப்பாக பேச்சு அடிபட்டு, அவர் ஒரு தனி கட்சியை வந்து தொடங்கப் போகிறார். அப்படின்லாம் ஒரு தகவல்கள் வந்து வந்த வண்ணம் இருக்கிறதுன்னு பார்க்குறோம். நெறைய பேர் ஆருடம் எல்லாம் சொன்னாங்க. அவர் நவம்பர் மாதத்திற்கு மேல் அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பார். அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த மாரி அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிப்பாரா தனியாக? ஏன்னா அவருக்குன்னு இங்க ஒரு ஒரு வாக்கு வங்கியை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார்ன்னு பார்க்கிறோம். உண்மையிலேயே அவர் அண்ணாமலை வந்து தலைவர் பதவி விட்டு போனதுக்கு அப்புறம், இப்ப இருக்கிற நயினார் நாகேந்திரன் வந்து அவர மாதிரியே அரசியல் செய்றாரா? அப்படின்னு பார்த்தா, அது இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ணாமலை போன்று திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்தில் எதிர்க்கட்சிக்கு எதிராக அவர் அரசியல் செய்கிறாரா? அப்படின்னு பார்த்தா, இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது அவரே சொல்லிட்டார். நான் வந்து தென்றல் போலதான் அப்படின்ற மாரி சொல்லிட்டார். சரிங்களா? ஆனா இந்த தென்றல் காற்று வந்து அந்த அளவுக்கு வீசுதா அப்படின்னு பார்த்தா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா, அவர் எல்லாமே அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை தழுவிதான் அவர் இருக்கிறார்ன்னு பார்க்கிறோம். அவர் என்ன கருத்துக்கள் சொல்கிறாரோ, அவரோடு ஆனா இங்கே இலை மலரணும், தாமரை மலரணும் அப்படிதான் அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்றத பார்க்கிறோம். இருந்தாலும் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெம்போ தமிழ்நாட்டுல இறங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அன்றைக்கு அண்ணாமலை இருந்த பொழுது அந்த அந்த பாஜகவினுடைய இந்த அலைவரிசை இங்க வந்து ஒரு பீக்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ், ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அடுத்து கொடுக்க தயாரா இருந்தார். சரிங்களா? அவருடைய அந்த பேச்சுக்கள், அவருடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் வந்து அன்றைக்கு என்ன சொல்றது? அனைவரையும் வந்து அன்றைக்கு வந்து ஒரு கதிகலங்க செய்தது அப்படின்றத பார்க்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக வந்து விடுவாரோ அப்படின்ற அச்சத்துல தான் 24ல பாஜகவுக்கு அவர் ஆதரவு கொடுக்க தவறிவிட்டார். அண்ணாமலை எப்படியாவது கீழே இறக்க வேண்டும் அப்படின்றதுதான் எடப்பாடி அவர்களுடைய பிளான். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுகிறது. அப்படி தனி கட்சி ஆரம்பித்தால் அவர் எப்படி சர்வே பண்ணுவாரு? விஜய் கட்சியோடு இணைந்து செயல்படுவாரா? பாஜகவை எதிர்த்து அவர்கள் அரசியல் செய்ய முடியுமா? இந்த மாதிரிலாம் 1000 கேள்விகள் இருக்கிறது. பார்க்கலாம் நண்பர்களே.